சாப்டர் 11 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 3 இல்லைங்களா? இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Suggest a suitable reagent to prepare secondary alcohol with identical group using Grignard reagent. இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் Grignard reagent எந்தெந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆனா எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு ஃபார்மால்டிஹைட் HCH டபுள் பாண்ட் O. ஸோ இந்த HCHO ஃபார்மால்டிஹைடு கூட Grignard reagent நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா CH3MgBr மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா இது மெட்டல் கூட இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் இல்லையா? ஸோ இந்த மெட்டல் எப்பவுமே எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதனால இந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ண பார்க்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா CH3 மைனஸ் ஆகும். ஸோ இது ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். இந்த CH3 வந்து என்ன பண்ணும்? கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் பேர் எலக்ட்ரானை ஆக்சிஜன் கெயின் பண்ண பார்க்கும். ஸோ ஆக்சிஜன்ல பாருங்க ஒவ்வொரு கார்பனுக்கும் ஆக்சிஜன் பாண்ட் நடுவில் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் அப்படியே ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த கார்பனுடைய ஒரு எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு போகுது. ஸோ இது O மைனஸா மாறும், இந்த கார்பனுக்கு பிளஸ். அதனால இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த கார்பனை நோக்கி இந்த CH3 குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த CH3 குரூப் இங்க வந்து பாண்ட் ஆயிரும். அப்ப இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப இந்த ஆக்சிஜன் மைனஸ் ஆயிரும். இப்ப இந்த Mg+Br மைனஸா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? CH2 இருக்கு, அதை அப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். HCH இருக்கு, இதுல இந்த CH3 குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் மைனஸ், இந்த ஆக்சிஜன் மைனஸ் கூட இந்த Mg+Br இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஆகும், OMgBr மாறிடும். அடுத்தது எப்பவுமே Grignard reagent ஆட் பண்றோம் அப்படின்னாவே அந்த Grignard அடிஷனுக்கு அப்புறம் ஹைட்ராலைசிஸ் பண்ணணும். ஹைட்ராலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்க H இந்த பக்கம் OH சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? CH3 CH2 பாருங்க, CH3 CH2 CH2OH பிளஸ் MgBrOH. மெக்னீசியம் கூட ஒரு புரோமின் அண்ட் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இதோட நேம் எத்தனால். இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹாலான்னு பாருங்க. OH அட்டாச் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன், எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ OH இந்த கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 or 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது பிரைமரின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னது? ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபார்மால்டிஹைடுக்கு பதிலா அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கணும். CH3 CH டபுள் பாண்ட் O பிளஸ் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு ஆட் பண்ணுவாங்க, CH3MgBr. இப்போ சேம் அதே கான்செப்ட் தான். இந்த CH3CO குரூப் இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ CH3CH இந்த CH3 குரூப் இந்த கார்பன்ல வந்து அட்டாக் ஆகும். ஸோ பாண்ட் ஆயிடுச்சு CH3. இது O மைனஸ். இது கூட இந்த Mg+Br வந்துச்சு அப்படின்னா OMgBr. நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த கார்பன் கூட OH-உம், ஏன்னா H2OH பிரிப்போம், அந்த H எங்கேயும் OH எந்த பக்கமும் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட பாண்ட் ஆச்சுன்னா CH3 twice H இருக்கு OH பிளஸ் MgBrOH அந்த ப்ராடக்ட்ல கிடைச்ச மாதிரி தான். இப்போ இந்த OH அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் டைரக்டா எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கு மேல இன்னொரு அல்கைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? அசிட்டோன் அல்லது கீட்டோன். CH3 C டபுள் பாண்ட் O, இங்கேயும் CH3 பிளஸ் CH3 MgBr. இப்போ CH3 குரூப் கார்பன் அட்டாக் பண்ணுது. அப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. CH3 twice இங்க ஒரு புதுசா வந்த CH3 from Grignard reagent. ஓகே, நெக்ஸ்ட் இந்த MgBr என்ன O மைனஸா இருக்கும் இல்லையா? O மைனஸ் கூட MgBr ஆட் ஆச்சுன்னா OMgBr. மத்தெல்லாம் சேம். ஹைட்ராலிசிஸ் பண்றோம். HOH பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இங்க OH இங்க H. ஸோ CH3 twice OH plus MgBrOH. OH அட்டாச் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல
டைரக்டா ஹைட்ரஜனே இல்ல. சோ there is no alpha hydrogen அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா tertiary alcohol. சோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற क्वेश्चन பாருங்க. suggest a suitable reagent to prepare secondary alcohol with identical group. ஓகேவா? identical group using Grignard reagent. இப்போ செகண்டரி ஆல்கஹால் நமக்கு என்ன? இதுதான் செகண்டரி ஆல்கஹால். சரிங்க சார், இப்போ இந்த தேர்ட் क्वेश्चनக்கு இத்தனையும் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால். அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் ஆனா செகண்டரி ஆல்கஹால். அசிட்டோன் ரியாக்ட் ஆனா டெர்ஷியரி ஆல்கஹால். இது வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் எழுதுனா போதும். இது இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு இதுதான் ப்ராடக்ட் செகண்டரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் எழுதுனா போதும். பட் ஒவ்வொரு கைட்லயும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்ன பண்றோம்? இங்க ஒரு அல்கைல் குரூப் இருக்கு கிரிகார்ட் ஏஜென்ட்ல. எடுத்துக்கிற ஆல்டிஹைட்ல ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். இந்த மாதிரியான ஆல்டிஹைடும் கிரிகார்ட் ஏஜென்ட் எடுத்தோம்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் இங்க ஒரு 2 அல்கைல் குரூப் இருக்கக்கூடிய செகண்டரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா CH3CHO plus CH3MgBr இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது, நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது. வேற எதுவுமே எஸ்டர் எடுத்துட்டோம் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டான ரியாக்ஷன் போகவே தேவையில்லை. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? ஐடென்டிக்கல் குரூப் இருக்கணும். ஐடென்டிக்கல் குரூப்புக்கு என்ன மீனிங்? ஒரே மாதிரியான 2 குரூப் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா OH அட்டாச் இருக்கிற கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். அப்ப ரிமைனிங் 2 சப்ஸ்டிட்யூஷன் இருக்கணும், அல்கைல் குரூப்ஸ். அப்ப இந்த அல்கைல் குரூப் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா CH3 இது மெத்திலா இருந்தா இதுவும் மெத்தில், இது எத்திலா இருந்தா இதுவும் எத்தில். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல CH3 வேண்டாம், C2H5 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்க எடுக்கக்கூடிய ஆல்கஹாலும் ப்ரோபனால்டிஹைட் எடுத்துக்கணும். CH3 CH2 CH1 எடுத்துட்டு இங்க என்ன பண்ணலாம்? CH3 CH2 MgBr எத்தில் மெக்னீசியம் புரோமைடு அண்ட் ப்ரோபனால்டிஹைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த CH3 பதிலா ரெண்டும் C2H5 இப்படி கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளவு நம்ம அடுத்த ஸ்டெப்லாம் போகவே தேவையில்லை. ஜஸ்ட் இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 இருக்கிற மாதிரியான மெத்தில் குரூப் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்தாலே போதும், நம்மளுக்கு ஐடென்டிக்கல் அல்கைல் குரூப் இருக்கக்கூடிய ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைச்சிடும்.